2026 தளபதி யாராலும் அடிக்க முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே பிசிறு தான். தளபதி என்னைக்குமே மாசு தான். 2026 முதல்வர் தமிழகத்துக்கு தளபதி தான். இதை நான் சொல்றேன்ல, நீங்க எல்லாருமே ஓட் போடுறீங்க. நம்ம சொன்னா மட்டும் பத்தாது, கண்டிப்பா ஓட் போடுறோம். தளபதி சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, அவர் படத்துல நிறைய அரசியல் கருத்து இருக்கு. ஆனா அவர் சும்மா சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவர் தமிழகத்துக்கு நல்லது பண்ணுவாரு. எல்லாருமே ஓட்டு போடுங்க. இளைஞர்கள் எல்லாம் மெயினா நம்ம தான் ஓட்டு போடணும். கண்டிப்பா ஓட்டு போட்டு தளபதி ஜெயிக்க வைங்க. அவர் உங்க வீட்டுல உள்ள பிள்ளையா அண்ணனா அண்ணனா? ஆமா, கண்டிப்பா தளபதி நம்மளை ஏமாத்த மாட்டாரு. ஓட்டு டிவி கேக்கு தான். டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா பாஜக பி டீம் தான் டிவிகே கட்சின்னு சொல்றாங்க. டிவிகே அப்படிலாம் எதுவுமே இல்ல ப்ரோ. கூட்டணி இல்லாத அணி ப்ரோ. அது கூட்டணியா இல்லாத அணி ப்ரோ. 26ல தளபதி தான் ப்ரோ. முதல்வரே விஜய் தான். லாஸ்ட் ஒரு படம் தான், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் நாட்டுக்கு நல்லது பண்ண போறேன்னு நினைக்கிறேன்னா அதை விட சந்தோஷமா இருக்கு ப்ரோ. உண்மையாவே ரொம்ப நன்றி. தமிழகத்துக்கு தளபதி தான். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவா. எங்க இருந்தாலும் பாருங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தலைவா. நான் மிகப்பெரிய ஃபேன். எங்க இருந்தாலும் தளபதி. லாஸ்ட் ஒரு படம் தான் இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க ப்ரோ? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் சிஎம் ஆனாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பார். கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. படம் முடியும் போது அவர் இன்னும் நிறைய படம் நடிக்கணும். 26 கலை எப்படி இருக்கும்? 26 திமுக அடிக்க தளபதி மட்டும் தான். 2026 தளபதி. நிறைய பேர் இருக்காங்க. தளபதி என்ன சம்பவம் பண்ணுவார் நினைக்கிறீங்க? தளபதி மட்டும் தான் இங்க. அவர் இருக்கிற ஃபேன் பேஸ் வேற யாருக்குமே கிடையாது. அம்மா மாசு ப்ரோ. உள்ள போய் பாருங்க ப்ரோ. அலப்புறா தான் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ. 2026ல சம்பவம் எப்படி இருக்குன்னு 26 சம்பவம் ப்ரோ. 26 நாங்க தான் ப்ரோ. வேற யாருமே டிஎம்கே யாருமே கிடையாது ப்ரோ. நாங்க தான் ப்ரோ. களத்துல நிறைய ஆண்ட கட்சியில இருக்காங்க ப்ரோ. அவங்கலாம் இப்போ கிடையாது. டிவிகே தான் ப்ரோ. எப்பவுமே அப்போ வந்தா நல்லா செய்வார் ப்ரோ. எல்லாரும் ஓட்டு போடுங்க ப்ரோ. எந்த தேட்டரு என்ன படம் வேணா ஓட்டிக்கோ. ஆனா ரோகின்னு வந்தா எங்க தளபதி படம் தான் ப்ரோ. தளபதி கோட்டை ப்ரோ. ரோகின்னாவே எப்பவுமே 2026 கோட்டை அமைக்கிறோம் ப்ரோ. டிவிகே தான் ப்ரோ. டிவிகே 26 சம்பவம் உறுதி ப்ரோ. நிறைய பேர் ஆனா கலாய்க்கிறாங்க. என்ன பண்ணிடுங்க ப்ரோ? அந்த கூத்தியாளர் தான் ப்ரோ என்ன பண்ண போறாரு பாருங்க ப்ரோ. 2026 ப்ரோ. சம்பவம் உறுதி ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. வாய்ஸ் நான் நல்லா போய் நின்றேன் ப்ரோ. வைப்லாம் வேற மாதிரி ப்ரோ. செம்ம எனர்ஜி இன்னும் அப்படியே தான் ப்ரோ இருக்கு. பயங்கரமா இருந்தது ப்ரோ. அங்க கரெக்டா 12 மணிக்கு விட்டாங்க ப்ரோ. இவரெல்லாம் என்ன வேற மாதிரி ப்ரோ இருக்கு. தெரியுமே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி. எங்கள் எல்லா ரசிகர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். படம் நாங்கள் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம். இப்போ இன்னொரு வாட்டி என்ஜாய் பண்ணிட்டோம். இல்லை தலைவா, அது போடவே இல்லை. மொபைலில் பார்த்தாச்சு. வேற மாதிரி காப்பில் அதுதான் 26 தெரிக்க விடுறோம். எலெக்ஷனும் கலெக்ஷனும் நம்ம தான். ரொம்ப செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணோம் உள்ள. ஆனால் சென்னை இதெல்லாம் விட்டு போகிறது சொல்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி லாஸ்ட் ஒரு படம் தான் இதுக்கு மேலே இன்னைக்கு நைட் 12 மணிக்கு அப்டேட் விட்டு சிங்கிள் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பழைய தளபதி திருப்பி வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்க்கலாம். அரசியலுக்கு போயிட்டாரு, இனிமேல் அரசியலுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோதான். இப்போ யாரெல்லாம் போட்டு நம்ம உடைச்சாரோ நெக்ஸ்ட் அரசியலில் போய் உடைக்க வந்த எல்லாரையும் போட்டு அவ்வளோதான். நிறைய எதிர்ப்புலாம் வந்துட்டு இருக்குது. அதில் காமன் தான் ப்ரோ. வர்றது தானே நார்மலாக இல்லைன்னா இருக்குது. அவர் சும்மா படத்தை தலைவர் போன போய் அவ்வளோ இது பண்ணாங்க. காமன் தானே, பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா தளபதி டே. நாளைக்கு தளபதி டே. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. இவ்வளோ வைப்பு இவ்வளோ சந்தோஷத்தில் விட்டுட்டு மனுஷன் போராடுறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அண்ணாக்கு விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேனா. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. இன்றைக்கி லியோ, நாளைக்கு மெர்சல் வர போகிறோம். நாங்கள் பயங்கரமான விஜய் படம். என்ன படம் அதுதான் நடுவில் போட்டாங்க. என்ன படம் என்ன பாட்டு. விஜய் வீட்டில் சும்மா ஸ்டிக்கர் ஓட்டினாலே ஆன் பார்க்குற ஃபேன் தான் நான். படம்லாம் போட எப்படின்னா பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. டான்ஸ் எல்லாமே பயங்கரமாக போச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. போலீஸாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரிவிக்க அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு அண்ணன் போலீஸாக வராரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. பயங்கரமான லுக்காக இருக்குது. தரமான லுக்காக இருக்குது. அந்த மியூசியம் முறுக்கிறது எந்த கட்சிக்கு யாருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். நான் படத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். கண்டிப்பாக சம்பவம்ண்ணா. கண்டிப்பாக சிஎம் இப்போ ஆக்டர் விஜய்க்கு பர்த்டே விஷயம் சொல்கிறோம். அடுத்த வருஷம் சிஎம் விஜய்க்கு கண்டிப்பாக பர்த்டே விஷயம் சொல்லுவோண்ணா. யாருமே சூற விட்டாங்க. லியோ தாஸ் தான் நமக்கு எல்லாமே. 26ல் நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்பிக்கையார் தலைவா ஜெயிப்போம் நம்ம தான்.
கிளிம்ஸ் வீடியோலாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் தளபதி அந்த ஜனநாயகன் இது மட்டும் தான் போடல, அது மட்டும் தான் கொஞ்சம் ஃபீலிங். என்னன்னு தெரியல இப்படி பண்ணிட்டாங்க. போலீஸ் கெட்டப்ல ஜனநாயகத்தில் வராரு, தலைவர் கத்தியத்தின் தருமா நந்து வராப்புல ரத்த கரையோட செமையாக தான் இருக்கு, நல்லா தான் எல்லாம் இருக்கு. முறுக்கிட்டு 2026 நம்ம தான். அண்ணன் கூப்பிட்டு அண்ணன் விஜய் ஃபேனை கூப்பிட்டாரு, அதுக்காக பார்க்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆரடி சாங்லாம் தேட்டரே இல்லை. நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சம்பவம். நாளைக்கு தளபதி பர்த்டே அதுவும் அதான் நாளைக்கு இருக்கும் சம்பவம் இருக்கும் லாஸ்ட் ஒரு படம் தான் இருக்கு. அதை பத்தி தலை ஃபேனா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ரோ. அதெல்லாம் தலை ஃபேனாக ஃபீல் பண்ணுறதுலாம் இல்லை. லாஸ்ட் ஒரு படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆனதானே ப்ரோ, நல்லா தான் இருக்கும். நிறைய படம் வந்தால் நல்லா இருக்கும், பட் நான் பார்ப்போம். அல்டிமேட்டு தலை அண்ணன் போலீஸ் கெட்டப்பில் சூப்பராக இருக்கிறாரு, க்யூட்டாக இருக்கிறாரு. அந்த மீசை முறுக்கு மீசை மெர்சல் இருந்த மாதிரி க்யூட்டாக நல்லா செம்மையாக இருக்குது. நெஞ்சில் குடி இருக்கும் ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் ப்ரோ, உள்ளே கேட்கல ப்ரோ. வெளியே வந்தோன்னு தான் ஹெட்செட்டில் போட்டுக்கணும். உள்ளே கேட்கும்போது ஓரளவுக்கு அந்த வீடியோ கவரேஜ் மட்டும் பார்த்தேன். பட் ஆனால் வேறு லெவலில் ஸ்க்ரீன் பிளே எடுத்துருக்குறாங்க. படம் வந்து பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக அடிக்கும் ப்ரோ. 12 மணி செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வைப்ல எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஃபுல்லாக ஃபேன் வைப்பு தான். நீங்கள் ஃபுல்லாக இப்போ எடுத்து இது வீடியோஸ் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் ரோஹினி சில்வர் ஸ்க்ரீன்ஸ்னு அடித்து பார்த்தீங்கன்னா வரும். வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருந்துச்சு. கிளிம்ஸ்ல எப்படி இருந்துச்சு தளபதி? கிளிம்ஸ் இங்கே டெலகாஸ்ட் பண்ணலை, பட் நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம், அது வேறு லெவலில் இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. இப்போது மணி 1:30, இன்னும் நாங்கள் கொஞ்சம் டைம் ஆச்சுனால கிளம்புறோம். பட் இன்னும் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. மேஷப்ஸு, சாங்ஸு, யூஸ்வலாக ஒரு தளபதி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு FDFS பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு சிம்பிளாக சொல்ல போனால். பர்த்டே இவ்வளோ செலிப்ரேஷனோட வெளியே வரும், அது எப்படி இருக்குது? எப்பயுமே அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் ப்ரோ. எல்லாருமே படம் பார்க்க வரவங்களுக்கு 1000 கவலை இருந்தாலும் தளபதி ஸ்க்ரீனில் பார்த்தா போதுன்றப்போ ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது இந்த 2.5 மணி நேரத்தில் எங்களுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு டிவைனாக இருந்தது. உள்ளே போயிட்டு வந்தோன்னே ஹாப்பியாக இருந்தது. கடைசி படத்தோட ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்துருக்கு, எப்படி இருந்துச்சு? நான் ஆக்சுவலி சரியாக பார்க்க முடியல. இங்கே போடுற டீசர் போடலான்னு பிளான் இருந்தது, பட் ஏதோ ரைட்ஸ்னால் போட முடியல. பட் ஃபோனில் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. பட் சரியாக சவுண்டு இங்கே உள்ளே கேட்க முடியல. இப்போ இன்னொரு வாட்டியும் பார்க்கணும். நல்லா போலீஸ் கெட்டப்ல வராரு, ஈஸியை முறுக்கிட்டு நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. எனக்கு படம் நல்லா வரும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா H. வினோத் மாதிரி ஒரு நல்ல டேரக்டர், ப்ராப்பரான தளபதி மாதிரி ஒரு காம்போ சேர்றப்போ அது நல்ல ஒரு அரசியல் படமாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் எப்படி ஒரு கத்தி ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் ஒரு பொலிட்டிக்ஸ் பேசுகிற மாதிரி பிளெண்ட் ஆச்சோ, இந்த படமும் அந்த மாதிரி வரணும். பிளெண்டாகி வரணும். ஏன்னா இப்போ சமீபமாக நிறையா படம் வந்து நம்ம பார்க்குறோம், நிறையா ஃப்ளிப் ஆகுது. ஹோப் கடைசி படம்னால இது பேங்கராக இருக்கணும்னு ஒரு ஃபேனாக எல்லார் சார்பாகவும் நான் நினைக்கிறேன், விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. எனக்கும் உங்கள் ஃபேனாக இருக்கல ரொம்ப ஒரு பெருமை. ரீசெண்டாக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ மாற்றிருக்கீங்க தெரியுமான்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து ஒருத்தர் பேசுவார் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில். அந்த மாதிரி தான் என்ன மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவோ லைஃப்பில் என்னவோ நிறையா இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் அரசியலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் எங்களோடது இருக்கும். நிறையா பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் கூட நிற்போம் தலைவா. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து H. வினோத்துக்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல. நாங்கள் என்ன நினச்சோம், சும்மா வருவார் போவார் அவ்வளோதான் நினச்சோம். ஆனால் ஃபயர் காட்டி ஃபயர் காமிச்சிட்டார் வினோத். நாங்கள் இதே மாதிரி படமும் ஃபயராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது கொடுத்துட்டாருன்னா அவர் நாங்கள் எங்கேயோ தூக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவர் விஜய் கூட படம் பண்ணுறாரு இல்லை, அப்புறம் அவர் தளபதி கூட படம் பண்ணாலே அவர் ஃபேமஸான டேரக்டர் தான். அதுக்கப்புறம் பண்ணுற படம் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் இருக்கும். எங்கள் படத்தை கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாருன்னா அது போதும் எனக்கு. ஜனநாயகன் அரசியல் படமாக வரும்போது இது அரசியல் எந்த மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்? இது எப்படி இருந்தாலும் நீங்கள் தளபதி படம் எடுத்துட்டிங்கன்னா மெசேஜ் இல்லாமல் இருக்காது, அதுவும் கரெக்டான மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறோம், அது நல்லாவும் இருக்கும். ஏன்னா H. வினோத் வந்து சும்மா வலிமை அந்த மாதிரி படத்தினால அவரை நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நல்ல படமும் கொடுத்துருக்காரு. அந்த ஓப்பு இருக்குது, நல்ல படமாக கொடுத்துருவாருன்னு. 26 எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போது இதை எப்படி சொல்லணும்னா, நாங்கள் இப்போது ஃபேன்ஸாக இருக்கோம். சில ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸாக மட்டுமே இருந்து தற்கொலையாக போயிடுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஃபேன்ஸ் கிடையாது. ஏட்டர்ஸ்க்கு அதை தான் சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கோம். அண்ணன் சொல்லியிருக்காரு, அவரை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சுருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். இருந்துச்சு ப்ரோ. எப்போவுமே எதிர்பார்த்து வர்றது தான், அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. பர்த்டே அன்னைக்கு லியோ படம் பார்த்து ஒரு வைபோட வந்திருக்கோம் ப்ரோ. லியோ படம் மட்டும் இல்லை ப்ரோ, ஜனநாயகன் கிளிம்ஸ் வேறு பார்த்து வந்துருக்குறோம் ப்ரோ. சரியான லுக்கு ப்ரோ. அந்த லுக்கு, அந்த மீசை மூழ்கிக்கிட்டு அந்த கட்டானா வச்சுன்னு வராரு பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பேசுறதுக்கும் இது ரிவ்யூ பார்க்குறவங்களும் பார்த்துருப்பாங்க. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஸ்டார்டிங் நெஞ்சில் குடி இருக்கும்ட்டு அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. நாங்கள் உண்மையாக எதிர்பார்த்தது அவர் ஃபஸ்ட்டு ரோர்னு போட்டோன்னு ஏதோ சிங்கிள் வரப்போகுது, ஏதோ சாங்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். ஒரு ஹைப்பில் கொண்டு போயிட்டு சின்னதாக ஒரு கிளிம்ஸு கொடுத்தாலும் அந்த நெஞ்சில் குடி இருக்கும் வார்த்தைக்கெல்லாம் பயங்கரம்.
மீசையை முறுக்கிட்டு போலீஸ் கெட்டப்பில் வராரு. அதுதான் சொல்கிறேனே ப்ரோ, திரும்பி பழசெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. விஜயகுமார் இஸ் பேக் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. தெரி விஜயகுமார் பேக்கு. அந்த மீசை முறுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம மெர்சலில் வர மீசை முறுக்கு இது அதெல்லாம் அப்படியே பங்கமாக இருந்துச்சு. பெஸ்ட்டு லுக்கு ப்ரோ. நாங்கள் கூட வினோத் என்ன இது அப்படின்னு யோசிச்சோம். பெஸ்ட்டு லுக்கு கொடுத்துருக்காரு. படமும் இதேமாரி வந்துச்சுன்னா பிளாக் பஸ்டர் தான். ஐப்பெலாம் எதுவுமே வேணாம் ப்ரோ, ஐப்பெலாம் எதுவுமே வேணாம். கடைசி படம்லாம் நீ அதை சொல்லி திரும்பி அதெல்லாம் வச்சிடாத ப்ரோ. நாங்கள் ஏற்கனவே அழுதுட்டு தான் வந்திருக்கோம் உள்ளேருந்து. திரும்பியும் அவர் படத்தை போட்டு பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம், சரிங்களா? அதனால் அது கடைசி படம்லாம் இல்லை. சினிமா துறையில் சாம்ராஜ்யத்தை வளர்த்துட்டு அரசியலுக்கு வராரு, அவ்வளோதான். இதை கடைசி படம்லாம் சொல்ல தேவையில்ல, புது பயணத்தை தொடங்குறாரு. அதனால் எங்களுக்கு சந்தோஷம்தான். 26 எப்படி இருக்கும் ப்ரோ? 26 எப்படி இருக்கும்ன்றது அண்ணனோட செயல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே செய்யாத சில விஷயத்தை செஞ்சிட்ருக்காரு. மக்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இத்தனை வருஷம் எத்தனையோ தடவை விரலில் மை வச்சு மூஞ்சில் கறியை பூசிக்கிட்டீங்க. இந்த ஒரு தடவை எங்களுக்காக வைங்க. அவர் கறி பூசுகிறாரா, அது உங்களுக்கா இல்லை ஏமாத்துறவங்களுக்கான்றது மக்களுக்கு தெரியும். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. தளபதி ஃபேன்ஸ் அப்படியே இல்லை பண்ணா நாளைக்கு தான் ப்ரோ எல்லா செலிப்ரேஷன் மாசாக இருக்கும். எல்லாமே தெரிவிக்க விடுவானுங்க நாளைக்கு எல்லாருமே. சூப்பர் ப்ரோ.